அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தளவு மிகப்பெரிய வெற்றி அடையலனாலும் படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்துட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைச்சது. ஸோ அஜித் அவர்களுடைய ரசிகன், அதாவது பரம ரசிகன் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ ட்ரெய்லரில் வந்து டீசரில் வந்து பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்த்துருக்கீங்க, அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து உங்களுக்கு முன்னாடி தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து டீட்டெயிலாக பேசுவோம். சரியா? அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? உச்சிதைய முடிச்சிடவா? அதேங்கப்பா. இப்பதான் அஜித் அவர்களை ஃபார்முக்கே கொண்டு வராங்க. ரேஸ் இல்லாத அஜித் இதே கிடையாது. மியூசிக் பயங்கரமா கண்டிப்பா பேபி. ஏகே வாலி ரெஃபரன்ஸ். My darlings, missed you all. மிஸ் யூ தல. மங்காத்தா படத்துக்கு பிறகு அஜித் அவர்களை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு எந்துவான ஒரு மெத்தடில் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அஜித் அவர்கள் வந்து வில்லனிசம் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணுவார். பயங்கரமான வில்லனிசம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். மங்காத்தா படம்லாம் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது திருவள்ளூரில் பார்த்த டைமு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இன்டர்வியூவில் அப்போ அந்த ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ்னு வரலாம், அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலாம் இருந்துச்சு. நான் அக்மார்க்கு தலைவர் ரசிகன் இருந்தாலுமே அந்த படம் வந்து பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த படம் தான் அஜித் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக வந்திருக்கு. விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸான படம் அது மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நகர்த்திட்டு கொண்டு போனால் கூட, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படத்துலேயே தலை அவருடைய ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருப்பார். அஜித் அவருடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. நிறைய படங்கள் அவருடைய ரெஃபரன்ஸ்லாம் வரும். பயங்கர அக்மாருக்கு அஜித் அவர்களுடைய ரசிகனுக்கு இப்போ தான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் வந்து போர்ட்ரேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் பாயாக வந்து கெத்தாக ஒரு படம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை வந்து கண்டிப்பாக பெரிய சம்பவமாக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கலாம். எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து விக்ரம் படம் கொடுத்தாரோ, அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டை திரைப்படத்தை எப்படி கொடுத்தாரோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம அட்லி கூட மெர்சல் படம்னு நினைக்கிறேன், அந்த படம்லாம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கணும். அதாவது ஒரிஜினல் அஜித் அவருடைய ஃப்ளேவர்னு சொல்லுவாங்கல்ல படத்தில், அது வந்து இந்த படம் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆதிக் அவர்களுடைய என் ஃப்ரெண்டு 2 பேருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆதிக்கு வந்து அஜித் அவருடைய ஃபேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லியிருக்கான். என் கூட வேலை செஞ்சிருந்த ஒரு பையன் ஒரு கம்பெனியில். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது ஆதிக் அவர்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போது ஆதிக் அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது மார்க் ஆண்டனி படத்தில் கிடைச்ச அந்த வெற்றி, அதை வந்து இந்த படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, எஜே சூர்யா அவர்கள் கூட, அதே மாதிரி வந்து விஷால் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அந்த ப்ரொமோஷனில் வந்து பேசின விதமாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இந்த கம்யூனிகேஷன் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மார்க் ஆண்டனி படத்தில் வந்து எஜே சூர்யாங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற கேரக்டர் வந்து எவ்வளோ அற்புதமாக வந்து காட்டினாரோ, அதை விட பயங்கரமாக 10 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காட்ட முடியும். ஏன்னா அஜித் அவர்கள் அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஷேடை வந்து சூப்பராக வந்து பண்ணக்கூடிய ஆள். இதில் வந்து அமர்கலம் படத்துடைய அந்த லுக்கு வந்து பார்க்குறதாகட்டும், பில்லா படத்துடைய லுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது அப்படின்னு ரெட்டு படத்துடைய டயலாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் அந்த சிக்லெட் வந்து மெல்றது இருக்குல்ல, அது வந்து வாலிலேருந்து ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு ஃபேன் பாயாக எப்படி வந்து அஜித் அவர்களுடைய படங்களை எந்த படங்களை வந்து ஞாபகப்படுத்தணும், எந்த ஸ்டைலை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். அதுலேயே அவருக்கு தெரியுது அவர் எந்த அளவுக்கு அஜித் அவர்களை வந்து ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த படத்துடைய வெற்றி மூலமாக அஜித் அவருடைய ரசிகர்களை காலர் தூக்கிக்கிட்டு
சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் காத்துட்ருக்கிறேன். ட்ரெய்லரில் இன்னும் பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும், இன்னும் பாடல்கள் வரும்போது இன்னும் பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும். உங்களுடைய கருத்தில் எதுவாக சரி கமலில் போடுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட போய் டேரெக்டாக கொடுத்துடலாம் போல. அதாவது ஆதிக்குன்னு போட்டால் தெறிக்க விட்றாப்புல. அதாவது எப்படின்னா தீம் மியூசிக்லாம் அந்த திருவிழாவில் போனோம்னா அந்த கொட்டடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தட்டி தள்ளுறாப்புல. மார்க் ஆண்டனியில் வந்து ஃபேமஸ் ஆனது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான், அதே மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் பயங்கர பெப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பப்பில் போட்டு டான்ஸ் ஆடினாங்கன்னா பயங்கரமாக ஆடுவாங்க. அந்த மாதிரியான அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் போட்டு அடித்தாங்கன்னா சரியான மியூசிக்கு தாறுமாறாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னா வந்து அவர் நடிக்கிறத விட மியூசிக் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நடிக்கிறது அவருடைய ஆசை, அதை நம்ம யாரும் தடுக்க முடியாது. நடிங்க, அதே மாதிரி படங்கள் நிறைய பண்ணுங்கள், மியூசிக்கும் வந்து பண்ணுங்கள். ஒரு 2 படம் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 படங்கள் வந்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து மியூசிக் பண்ணிங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதையும் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களுடைய அந்த கனவு அஜித் அவர்களை வந்து நீங்கள் விருக்கிற இந்த பிரம்மாண்டம் இது எல்லாத்தையுமே ரசிக்கிறதுக்கு நாங்களும் அவளோட காத்துட்ருக்குறோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.